ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நிறைய பேர் வழக்கறிஞர்கிட்டயும் சரி, தமிழ் ஆளுங்கிட்டயும் சரி, அக்கௌண்ட் வாங்குறன்ற பேரில் காசையும் சரி, அக்கௌண்ட்டையும் இழந்துட்டு தான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி எதுவும் இழக்கக்கூடாதுன்னா, நாங்களும் பிஜிஎம்எல் அக்கௌண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம். கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட 2 குரூப் இருக்குது, தமிழ் பிஜிஎம்ஏ ஸ்டோர் சின்ஸ் 2019. என்னோட நம்பர் 5697 முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஆடியோ தூக்கி எவனாச்சும் போடுவான், அதுக்கோசம் தான் குரூப்போட பேர் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, தமிழ் பிஜிஎம்ஏ ஸ்டோர் சின்ஸ் 2019 இருக்குது. ஸோ நீங்கள் என்கிட்டயுமே ஜாயின் பண்ணோன்னே அக்கௌண்ட் பை பண்ணணும்னு கிடையாது. எங்கேயுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேம் ஆகக்கூடாதுன்னா, ஜாயின் பண்ண உடனே அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் பாருங்கள், அதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணோடனே ஏதாச்சும் அன்வான்டாக மெசேஜ் வருது, அந்த குரூப்பில் அட்மினை தவிர அப்படின்னா அதுவுமே ஸ்கேம் தான். என் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்மின் மட்டும் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே அந்த குரூப்போட அட்மின் நான் தான் அட்மின் மெசேஜ் பண்ணுறான்னா, அவன் ஃபஸ்ட்டு அட்மினாக பாருங்கள். அப்படி அட்மினாக இருந்து அவனா உங்களுக்கு மெசேஜ் பண்ணான்னா அதுவும் ஸ்கேம் தான். ஸோ அது ஒரு ஸ்கேமுக்கான அறிகுறி தான். அதே மாதிரி எனக்கு இந்த அக்கௌண்ட் பிடிச்சிருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு உங்கள் ஐடி ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் யோசிக்காமல் காட்டுறான் அப்படின்னா அதுவுமே ஸ்கேம் தான். கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணால் ஃபேக் ஐடி ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ யாருமே உண்மையாக வைக்கிறவங்க ஐடி ப்ரூஃபாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 20K 30K மேலே வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் டீலாக கேளுங்க. அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் நானே வரேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே வாங்கினாலும் சரி. ஸோ அது கொஞ்சம் ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ண உடனே அக்கௌண்ட் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழக்கங்கிட்ட போகிறத தவிர்த்துக்கோங்க. எல்லா வழக்கனும் ஸ்கேம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 70% வழக்கன்ஸு ஸ்கேமாக தான் இருக்காங்க. ஸோ எங்கே ஜாயின் பண்ணாலும் உடனே அக்கௌண்ட் வாங்காதீங்க. கொஞ்சம் லாகின் ப்ராப்பராக தராங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?